மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பொழுது இந்த காலநிலை மாற்றத்தால் கடுமையான வறட்சி சில ஆண்டுகளில் ஏற்படுகிறது. சில ஆண்டுகளில் கடுமையான மழை பெய்து வெள்ளச்சாதத்தை உருவாக்கக்கூடிய சூழல் பார்க்கிறோம். இதையெல்லாம் தடுப்பதற்கான நடவடிக்கை தான் நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்திருப்பதாக அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக இந்த மரகத பூஞ்சோலை என்று சொல்லப்பட்டிருக்கிறீர்கள். அது வரவேற்கத்தக்கது. அது தருமபுரி, சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற இந்த வறண்ட மாவட்டங்களில் அதிகமான மரகத பூஞ்சோலைகளை அமைப்பது அவசியமாகிறது என்பதை கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதோடு இந்த காலநிலை மாற்றத்திற்கு சுற்றுச்சூழலை கெடுப்பதற்கு இந்த பிளாஸ்டிக் நெகிழி மிகவும் பயன்படுத்தப்படுகிறது. நெகிழி ஒழிப்புக்கு அரசு நடவடிக்கை எடுத்து வந்தாலும் கூட இன்னும் இந்த நெகிழி எல்லா இடத்திலும் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆகவே இந்த நெகிழியை உற்பத்தி செய்வதிலே தடுத்து விட்டால் அது பயன்பாடு குறைந்துவிடும். அது போன்ற நடவடிக்கை. அதையும் தாண்டி இன்னைக்கு போக்குவரத்து வாகனங்கள் காற்று மாசுபடுகிறது. ஆகவே நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்களில் கூட அந்த பசுமை எரிவாயு பயன்படுத்தக்கூடிய நிலை, எத்தனால் உற்பத்தி என்கிற நிலை, அதையும் தாண்டி இன்னும் இங்கே மாசுபடாத வகையில் எந்தெந்த வகையிலெல்லாம் தொழிற்சாலைகளில் வரக்கூடிய அந்த புகை, இன்னைக்கு நிலக்கரி எரிவால் ஏற்படக்கூடிய புகை, இவை போன்றவையெல்லாம் மாசுபாட்டிற்கு அதிக வாய்ப்பாக இருக்கின்ற காரணத்தால் இதை பற்றி அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதோடு இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்தமாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பது காலத்தினுடைய கட்டாயம். இது எதிர்கால சந்ததிற்கு நிலம், நீர், காற்று மாசுபடாமல் அடுத்த தலைமுறையினருக்கு அப்படியே விட்டு செல்வதற்கு பல நூறாண்டுகள் காப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நான் முதல் பதிலேயே சொன்னேன். மரகத பூஞ்சோலைகளுக்கு 100 பூஞ்சோலைகள் அமைப்பதற்கு 25 கோடி ரூபாய். இந்த மரகத பூஞ்சோலைகள் என்பதை ஆரம்பிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் என்பதை தமிழக முதலமைச்சர் தான் இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார் என்பது மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே நான் முன்பே சொன்னேன், 83 பகுதிகள் நிறைவேற்றிவிட்டன. 17 கிராமங்களில் அவர் சொன்னார், விழுப்புரம், சேலம் அதெல்லாம் சொன்னார். அவைகளிலும் இது எந்த பகுதிகளிலெல்லாம் இவைகள் நிறைவாக தேவைப்படுகிறதோ, அதிகமாக உருவாக்கப்படுமோ அந்த அடிப்படையிலே மீதி 17 கிராமங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைகளை வெகு விரைவில் முடிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதையும் நான் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நீங்கள் சொன்னதைப் போல அது மிக முக்கியமானது தான். அதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த சுற்றுச்சூழல் அமைச்சரும் அதேபோல வனத்துறை சார்ந்த நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பணிகளை எல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வருங்காலத்திலே இதுபோன்ற பிரச்சனை தமிழகத்திலே எழாத அளவிற்கு எல்லா பணிகளையும் இந்த வனத்துறையின் மூலமாகவும் சுற்றுச்சூழல் துறையின் மூலமாகவும் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் சந்திரகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காலநிலை மாற்றத்தின் காரணமாக இன்றைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியத்தின் கருதி இன்றைக்கு அனைத்து இடங்களிலும் மரம் வளர்ப்பை இன்றைக்கு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். சுமார் 10 கோடிக்கு மேற்பட்ட மரங்களை எல்லாம் நாம் நட்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது சொன்னார். இப்பொழுது நாம் மரக்கன்றுகளை கொடுப்பது ஒரு 5 மாதம் 6 மாதம் வளர்த்து அந்த மரக்கன்றுகளை நாம் கொடுத்து அதை நட்டு அதை மீண்டும் பராமரிக்கிறோம். இதில் என்னவென்று சொன்னால், வெளிநாடுகளில் சைனா போன்ற வெளிநாடுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் வரையிலும் அந்த மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து அதன் பிறகு அதை நடுவதற்கான முயற்சி எடுத்து அதை பராமரிக்கிறார்கள். இங்கே நம்முடைய ஊர்களிலே கால்நடைகள் அதிகமாக இருக்கின்ற சூழலிலே அந்த 6 மாதம் 5 மாதம் பருவத்தில் இருக்கின்ற மரக்கன்றுகளை நடுகின்ற பொழுது அது அந்த இலைத்தலைகளை சாப்பிட்டு விட்டு அது சேதாரமாகி அந்த மரம் வளர்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 5 வருடங்கள் அந்த மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து அதன் பிறகு நட்டு அதை பராமரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த மரக்கன்றுகள் நடுவது போன்றவர்களுக்கு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பசுமை இயக்கத்தையே கொண்டு வந்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் திட்டத்தின் கீழ் 650 ஹெக்டர் தரம் குன்றிய அலையாத்தி காடுகள் மீட்டெடுக்கப்பட்டதுடன்
310 ஹெக்டரில் புதிய இடங்கள் 12 மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அலையாத்தி காடுகள் உருவாக்கம் செய்ததன் மூலம் அதில் மொத்தம் 8.3 லட்சம் அலையாத்தி வகை மற்றும் அதை சார்ந்த தாவர இனங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. ஆகவே தாவர இனங்களை வளர்ப்பதற்கு அது கன்றுகளாக இருந்தாலும் மரங்களாக இருந்தாலும் அவைகளுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. மற்றும் உயிர் அரணாக சவுக்கு, பனை மற்றும் முந்திரி மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு கடற்கரை நெடியிலும் மொத்தம் 288 ஹெக்டர் பரப்பில் இயற்கை சீற்றங்களிலிருந்து தற்காப்பு செய்யும் விதமாக உயிர் வேலிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. விநாயகன் 164 மாண்புமிகு உறுப்பினர் திரு சி மகேந்திரன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.